that words of Tamil origin may have been brought to Korea by Ho Hwang-ok, a queen of Indian origin who became the wife of King Suro after arriving in the ancient Korean kingdom of Kaya by boat. We began searching for other similarities between these two cultures. ப்ரீவியஸ் வீடியோவில் தமிழகத்துக்கும் கொரியாவுக்கும் இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒற்றுமைகளை வந்து பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ அது வந்து இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. பார்க்காதவங்க அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதுக்குண்டான எவிடன்ஸ், அந்த ப்ரூஃப். ஸோ இந்த ஒரு ப்ரூஃப் இருக்கிறதுனால நம்ம தைரியமாக சொல்லலாம் நம்ம வந்து ஜெனட்டிக் கனெக்ஷன் வந்து தமிழகத்துக்கும் கொரியாவுக்கும் இருக்குது அப்படின்னு. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது வார்த்தைகள். பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 500 வார்த்தைகள் வந்து தமிழுக்கும் கொரியாவுக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்குது. அந்த ஸ்லாங், அதாவது வேர்ட்ஸ் வேணால் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் இந்த இலக்கணம் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். There is a word spoken in the Indian state of Tamil Nadu that is also used in Korea, despite being 5,000 kilometers apart from one another. How did India and Korea come to share a word that is pronounced identically? இப்போ நீங்கள் ஸ்லைடில் பார்க்குற மாதிரி அம்மா அப்படிங்கிறது வந்து கொரியாவில் வந்து உம்மா, அப்பா வந்து அப்பாங்கிற மாதிரியே அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. கிராண்ட் ஃபாதர் அப்புஜி, ஹராஜி, ஹபோஜி அப்படின்றாங்க. அப்புறம் ஓல்டர் சிஸ்டர் வந்து நம்ம உன்னி அப்படின்னு சொல்கிறோம், அவங்களும் உன்னி அப்படின்றாங்க. அதே மாதிரி நம்ம கொரியன் வேர்டும் சரி, நம்ம தமிழ் வார்த்தையும் சரி, அந்த கான்சனன்ட் வவல் சொல்லுவோம்ல, அதெல்லாம் ஒரே மாதிரி ஒத்து போகுது. இப்போ நீங்கள் ஸ்லைடில் பார்க்குற மாதிரி இக்கு ப்ளஸ் ஆ வந்து கா, இக்கு ப்ளஸ் இ வந்து கி. ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழ் வார்த்தையும் சரி, அவங்களோடதும் சரி, அந்த இலக்கணம் பார்க்கும்போது ஒரே மாதிரி வருது. ஸோ இதுவும் வந்து ஒரு சான்று, இது வந்து ஒன் ஆஃப் தி ப்ரூஃப் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பிராமி லெட்டர்ஸ், நம்ம தமிழ் பிராமி லெட்டர்ஸும் கொரியனில் இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட்ஸும் நம்ம பார்க்கலாம். கொரியன் வார்த்தை வந்து யோ, தா, டிஏ இதில் முடிஞ்சது அப்படின்னா அது வந்து பொலைட்னஸை குறிக்கும். அதே மாதிரி என்ன செய்கிறாய் அப்படின்னா மாவல் ஹா யோ அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கு செல்கிறாய் அப்படின்னா ஓடி காயோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது பார்த்தீங்கன்னா ஒய்ஓ அப்படின்னு முடியும். ஸோ ரொம்ப பொலைட்டாக நம்ம சொல்கிறதுக்கு வந்து அந்த ஒய்ஓவில் முடிகிற மாதிரி வச்சுருக்காங்க. இது எவ்வளவு அப்படின்னா எல் மைனிகா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படின்னா இகியோ, தெரியவில்லை அப்படின்னா மொலிகி சியாகோ. சாரி, கொரியன் வேர்ட்ஸ் ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. அடுத்தது வந்து தண்ணீர் கொடுங்கள் அப்படின்னா முல் ஜூசியோ அப்படின்னு சொல்லுவாங்க. பசிக்கிறது, பசிக்கின்றது அப்படின்னா பெகா கோபாயோ. ஸோ அந்த ஒய்ஓடிஏ இதுக்கு வந்து அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சுவாரஸ்யமாக இருக்குது. கிட்டத்தட்ட 500 வார்த்தைகள் வந்து நம்ம தமிழும் சரி, கொரிய மொழியும் சரி ஒரே மாதிரி இருக்குது. அதுக்கு சான்றுகள் நிறைய இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டைம் கிடைச்சா நீங்களும் வந்து அந்த வேர்ட்ஸ்லாம் பாருங்கள். நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வருது. அதுவும் கம்பேர் பண்ணி ஒரே டேபிளில் சார்ட்டாக கூட கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது வந்து இன்னொரு எவிடன்ஸ் இருக்குது, அந்த எவிடன்ஸை பார்க்கலாம். அதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் கேம்ஸ்னு சொல்லுவோம்ல, அதை வந்து இப்போ பார்க்கலாம். நம்ம தமிழர்களுக்கும் கொரியாவுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ விளையாட்டு பகுதிக்கு வரும். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ், ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது. இன்றைக்கும் வந்து அவங்களும் அதே மாதிரி பின்பற்றிட்டு வராங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 5 ஸ்டோன் கேம். அடுத்தது மார்பிள் கேம், கோலின்னு சொல்லுவோம்ல தமிழில். அப்புறம் ஸ்டோன் லிஃப்டிங், இளவட்டக்கல். இன்றைக்கும் வந்து கிராமப்புறங்களில் இருக்குது, ஒரு சில ஊரில் இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க இளவட்டக்கல். அப்புறம் ரோலிங் டவல், கொலையா முந்திரிக்கான்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசில் விளாண்டுருப்போம். அதுதான், அது வந்து ரோலிங் டவல்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபயர் பிளே, மாவோலி. ஸோ இது நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கார்த்திகை தீபத்து அன்றைக்கி மெயினாக அது ஒரு ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாங்க சில இடங்களில். அடுத்தது வந்து காக் ஃபைட்டிங், சேவல் சண்டை இன்றைக்கும் இருக்குது. நம்ம அதை வச்சு நிறைய படங்கள் கூட வந்திருக்கு. ஸோ இது ஈஸியாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்விங் ஃபெஸ்டிவல், ஊஞ்சல் ஆடுறது. நெக்ஸ்ட்டு ஹேண்ட் கேம்ஸ், மாமஞ்சா குத்துன்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். அப்புறமா வந்து புல் ஃபைட்டு, ஹைட் அண்ட் சீக்கு, அப்புறமா கைட் ஃப்ளைங், பட்டம் விடுறது, ரோலிங் ஹூப்பு, ஸ்கிப்பிங் பண்ணுறது, அப்புறமா டாப் ஸ்னிஃபிங் பண்ணுறது, அப்புறம் டக் ஆஃப் வார் பண்ணுறது, ரெஸ்லிங், இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ரொம்ப ஹைலைட்டடாக ஒரு சில கேம்ஸ் மட்டும் தான் நான் பிக்சர்ஸோடு இங்கே காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம தமிழர்களுக்கும் கொரியாவுக்கும் இருக்கக்கூடிய கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நன்றி, தேங்க்யூ.